லக்ஷ்மி நரசிம்ம பகவானுக்கு ஜெய். லக்ஷ்மி நரசிம்மன் பகவான் ஒன்னாத முக்கியமான அவதாரமாகும். பிரகல்லாதனுக்கு அவர் லக்ஷ்மி நரசிம்மான் அனுகிரகம் பண்ணது. லக்ஷ்மி நரசிம்மான் பகவான் பிரம்மாக்கு பிரம்மா இரண்ய கசிபுக்கு வரம் கொடுத்ததுல பகவான் நரமா இல்லாத நாரா மனுஷனாவும் இருக்கக்கூடாது, மிருகமாவும் இருக்கக்கூடாது, பிரம்மா படைச்ச எந்த இதுலயும் இருக்கக்கூடாதுன்னு அவன் வேண்டிக்கிறான். அதனால பகவான் என்ன பண்றார், தன் அவதாரம் எடுக்கிறார். எப்படி எடுக்கிறான்னா, அது நரமாவது சிங்கமாவும் அத மனுஷனாவும் கிடையாது, மிருகமும் கிடையாது. அடுத்தாப்புல அவன் சொல்றான், நான் ஆகாத்தத்துல உள்ளத்துல எங்கேயும் என்ன கொல்லக்கூடாதுங்கிறான். அவர் என்ன சொல்றாரு, அதனால சரின்னு அதுவும் வேண்டிக்கிறான். அடுத்தாப்புல எந்த விதமான ஆயுதமும் அண்ணன் கொல்ல முடியாதுன்னு சொல்றான். அதனால பகவான் என்ன பண்றார், அவதாரம் எடுக்கிற. அதுக்கு பகவான் எப்படி பண்ண, முதல்ல ஒரு பகவானுக்கு ஒரு பக்தன் வர வேண்டாமா? அது இரண்ய கபூஷனோட வேண்ட போச்சு. அவர் இந்திரன் அந்த அம்மா கர்ப்பமா இருக்கா, அவளை கொல்ல வரைச்சு இந்திரன் கொல்ல வச்ச. நாரதர் என்ன சொல்றார், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிட்டு அது பண்ணாத, அதை நீ கூட்டுடு, நீ அவன் தானே உன்னை கொல்லணும், இவரை விட்டுடுன்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு வயிற்றுல பிரகல்லாதன் இருக்கச்சே பாகவதத்தை சொல்லுறார் பகவானை பத்தி. அந்த குழந்தை வயிற்றுலயே பகவானை நினைச்சுட்டு நாராயணனை அது மனுஷன் நினைச்சுட்டு இருக்கு. அதனால என்ன, குழந்தை பிறந்த உடனே அவ அப்பா ராஜா கூட்டிட்டு போறான். தன்னோட குழந்தை பிறந்த ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான். பிரகல்லாதன் பேர் வைக்கிறான். அந்த குழந்தைய வளர்க்கச்ச எல்லாம் சொல்லித்தர ஆசை படிக்க அனுப்புறான். அம்சா அங்க போய் எல்லாட்டையும் இரண்ய கபூஷாய நமக அவரே சொல்லிச்சு. அந்த குழந்தை நாராயணான்னு சொல்லுது. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. எல்லார்ட்டையும் அவ சொல்ற, அவள்கிட்ட நீ எதுக்கு அந்த ஆச்சாரியன்டெல்லாம் நீ ஏன் குழந்தைக்கு இப்படி சொல்லி தரேன்னு. ஐயோ நாங்க சொல்லி தரல, அந்த குழந்தை தானாவே சொல்றதுன்னு. இவனுக்கு எப்படி இந்த நாராயண மந்திரம் தெரிஞ்சதுன்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், இல்ல எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அப்பயே தெரியும்னு. அவருக்கு கூப்பிட சொல்றான், நீ இந்த நாராயண மந்திரத்தை சொல்லாத, என்னை அங்க இரண்ய கசிபு மகன் சொல்லுன்னு. அவன் சொல்றான், நம்ம எல்லாருக்கும் மேல ஒரு பகவான் இருக்கான், அவன் தான் அது நாராயணன். அவ அப்பாவுக்கு கோபம் வந்துடுது இரண்ய கசிபுக்கு. நீ அப்படி சொல்லலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி யானையை கொண்டு முதல்ல மிதிக்க சொல்றான் குழந்தைய. அது ஒண்ணும் பண்ணல, கண்ண ரெண்டு முடியும் நாராயணது மிதிக்க வந்த யானை அது தம்பிக்கால தூக்க மாலை போட்டு விடுறது. அடுத்து அவளை அவனுக்கு கோபம் மலைப்பாம்பை கடிக்க வைக்க சொல்றான். அந்த மலைப்பாம்பும் அது நாராயணனை ஒண்ணும் பண்ணல. அடுத்து அவளை கடல்லேருந்து மேல உருட்டி போடுன்றான். உருட்டச்சே கூட அந்த குழந்தை என்ன பண்ணுறது, மேலேந்து கடல்ல உழைச்ச தன்னை தனக்கேதான் ஆகும்னு அதை நினைக்கலையாம். மனசுல நெஞ்ச பிடிச்சுன்றதுதான், ஐயோ என் நாராயணனுக்கு ஏதான ஆயிட போறதுன்னு. உடனே பகவான் தாயாரே லக்ஷ்மியே தூக்கி காப்பாத்திடுறானா. கடைசியா அவ அப்பா என்ன பண்றா, அவ சிஸ்டர் அந்த தங்க ஒத்தி இருக்கா, அவன் என்ன பண்ணுவா, அவ நெருப்பு அவளை இருக்காது. அதனால அவளை என்ன சொல்றா, நீ மடியில வச்சுட்டு நீ அவனை வச்சுக்கொண்டு. அவ சொல்றா, நான் என் மடியில வச்சுட்டு அந்த குழந்தைய நான் எரிச்சு விடுறேன்றான். ஐயோ உனக்கு ஏதானு ஆகுமேன்றான். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆகாது, என்ன நெருப்பு ஒண்ணும் பண்ணாது, எனக்கு அந்த மாதிரி வரம் அப்படின்றான். உடனே அவன் சரின்னு சொல்லி அந்த குழந்தைய மடியில வச்சுக்கிறான். மடியில வச்சு நெருப்பை பத்தி வச்சுடுறான். பத்த வச்ச இந்த குழந்தை ஒண்ணும் பயப்பட, நாராயணன்றது அவ எரியாதவ அவ எரிஞ்சு போயிடுறான். குழந்தை புழைச்சிடுது. உடனே அவன் அசந்து போயிடுறான். இந்த குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. தாயாரை கூப்பிட்டு விஷம் கொடுக்க சொல்றான். அந்த விஷத்தையும் குடிச்சிட்டு இந்த குழந்தை நாராயணன் அதுக்கு ஒண்ணும் பண்ணல. கடைசியா பாக்குறா, டே உன்னோட அந்த குழந்தைய கூப்பிடுறான். உங்களோட நாராயணன் எங்கடா இருக்கா, நாராயணன் சொல்லுன்றான். அவர் சொன்னா, நாராயணன் எல்லா இடத்துலயும் இருக்கார், எங்க இருக்கா சொல்லுன்ற. இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்காருப்பா, தூணிலையும் இருப்பா, துரும்பிலையும் இருப்பான்னு. நான் கட்டின்னு இந்த தூண்ல இருக்கானா சொல்லுன்ற. தாராளமா இருப்பான்றான் குழந்தை. உடனே பகவான் என்ன பண்றானோ, அதனால்தான் அந்த அவதாரத்துல இந்த குழந்தை எங்க சொல்லும், அவன் எங்க கேட்பான்னு தெரியாததுனால எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்காராம். அதனாலதான் நரசிம்ம அவதாரம் மற்றும் பகவான் எல்லா ரூபத்திலயும் இருக்கிறது அந்த அவதாரத்துல தான். உடனே என்ன ஆறுது, அந்த குழந்தை இந்த தூண்ல இருக்காரான்றான். இருப்பாருட்டான் குழந்தை. அந்த நாம் கட்டின தூணேன்றான். எந்த தூண்ல இருப்பான தூணை உடைச்சா அதுலயே நரசிம்மன் வந்துடுறார். எப்படி வர்றாருன்னா, மிருகமா இருக்கக்கூடாது, மனுஷனா இருக்கக்கூடாது. அதனால தலை சிங்கம், உடம்பு மனிதன். அவன் சொல்றான், கொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே இந்த ஆயுதமும் அதாவது உயிர் உள்ளதா இருக்கணும், உயிர் இல்லாததா இருக்கணும். அது நகத்தை வெட்டினா வளரும், ஆனா அது உசுறு கிடையாது. அதாவது உயிர் உள்ளதும் உயிர் இல்லாது. அடுத்தாப்புல சொல்றான், உள்ளும் இருக்கக்கூடாது, வானத்தில் இருக்கக்கூடாது, ஆகாசத்தில் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்றாரு தெரியுமா, வீட்டு உள்ளே இல்ல வெளியில வாசப்படி. அதனாலதான் எப்பவும் சொல்லுவா, வாசப்படியில இருந்து ஒண்ணும் பண்ணக்கூடாது, தானே உள்ள கொடுக்கணும் இல்ல வெளியில கொடுக்கணும்னுவா. அந்த வாசப்படியில வச்சுக்கிறார், மடியில வச்சுடுறார். முதல்ல என்ன பண்றா, சரி பொழக்கனாத பொழந்தா அதுலயும் வெளியில வந்துடுறார். பொழந்த நாளைக்கு வந்துடுறார். பகவான் என்ன பண்றாரா, எந்த தூணை எடுப்பான்னு தெரியாதுன்னுட்டு எல்லா தூண்லையும் போய் உட்காந்துக்கிறாராம். அவன் அந்த தூணை உடச்ச உடனே பொழந்து வெளியில வர. வெளில அவன் சொன்ன மாதிரியே உள்ளும் இல்ல வாசலும் இல்லாத கை நகத்தால அவனை அப்படியே புறாண்டி இரண்ய கசிப கொல்லிடுற. அப்ப அந்த குழந்தைகிட்ட உடனே எல்லாரும் பயப்படுறாளாம் அந்த பகவானை பாக்குறதுக்கு.
தாயாரு அத்தனை தேவர்களும் வராலாம். வந்து எல்லாரும் சொல்றானா, ஐயோ அந்த அவர்கிட்ட யார் போறது, பயங்கரமா இருக்கே, நான் நரசிம்மன்வா. மனுஷனா ரூபமாவும் இல்லை, மிருகமாவும் இல்லை. அவர் அப்படி கர்ஜிக்கிறத பார்த்தா எல்லாரும் பயப்படுறா. அப்ப எல்லாரும் மகாலட்சுமி சொன்னா, மகாலட்சுமி சொல்லிட்டாலாம், ஐயோ எனக்கு பயமா இருக்கேன் எங்க ஆத்துக்கார பார்க்க. அந்த குழந்தைய போன்றாளாம். அந்த குழந்தை போறது எல்லாரும் கேட்கறா, இந்த குழந்தை எப்படி பயப்படாது இருக்குன்னு. சிங்க குட்டி வந்து சிங்கத்தை பார்த்து பயப்படாது. அந்த மாதிரி அந்த குழந்தை அவன் ஏன் பகவானை பார்த்து பயப்பட போறான்? அவன் போய் பிரகலாதம் போறான். அந்த பிரகலாதம் ஸ்துதி பண்றான். ஸ்துதி பண்ணி பகவானை பண்ணி எல்லாருக்கும் நீ என்னைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. அப்ப அவர் கேட்கிற, உனக்கு என்னப்பா வரணும்னு கேட்கிறார். அவ ஒரு வரம் கேட்கறான். என்ன வரம் தெரியுமா? எனக்கு வரமே கேட்க கூடாதுன்ற வரத்தை கொடுங்கன்ற. அப்படிப்பட்ட மகா உத்தமமான பகவான் பிரகலாதன். இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம், இத்தனை ராட்சச வராளே, இத்தனை பேர் அத்தியாயம் பண்றாளே, ஏன் வந்து பகவான் வரலன்னு. ஏன்னா பிரகலாத நாட்டு ஒரு புள்ள பிறக்கல, பிரகலாதாடு ஒரு பக்தன் இல்லை. அந்த பிரகலாத நாட்டு ஒரு பக்தன் வந்தானா நரசிம்ம அவதாரம் என்னைக்கு வேண்டா வரும். அதனால அவர் என்னைக்கு நினைச்சாலும் நமக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் உண்டாகும். கோவில இப்ப ஊஞ்சல் உற்சவம் நடக்க போறது 26 வருஷமா நடக்கிறதா. ரொம்ப சந்தோஷம். நரசிம்ம பகவானுக்கு ஜெய், பிரகலாதனுக்கு ஜெய்.